Hi friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம சமைக்கிறதுக்காக வாஷ் பண்ணும்போது அது தண்ணியில பட்டும் படாமலும் இருக்கும். சரியா வந்து கழுவுன மாதிரியே வந்து தெரியாது. அந்த மாதிரி இல்லாம நல்ல ஃபுல்லாவே வந்து அந்த கீரை தண்ணியில நனைஞ்சு கழுவி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கழுவுற தண்ணியில வந்து கொஞ்சமா உப்பு மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்த தண்ணியில நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை வந்து கழுவுனீங்க அப்படினா ஃபுல்லாவே உங்களுக்கு தண்ணியில அந்த கீரை ஃபுல்லா நனைஞ்சு வரும். சோ அதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சோ கண்டிப்பா இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்ன அப்படினு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொரியலுக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது கீரையை முழுசா அப்படியே சேர்த்தோம் அப்படினா அங்கங்க கட்டி கட்டியா வந்து கீரை அப்படியே நின்னுடும். சோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக முருங்கைக்கீரையை எப்பவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிட்டு நீங்க வந்து பொரியல்ல சேர்த்தீங்க அப்படினா உங்களோட முருங்கைக்கீரை பொரியல் வந்து நல்ல உதிரி உதிரியா வரும். இப்போ நான் ஒரு pan வச்சு கொஞ்சமா ஆயில் சேர்த்திருக்கேன். அதுல கொஞ்சமா வந்து வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்து ஆற வச்சிருங்க. அதுக்கு அப்புறம் வந்து அதே panல கொஞ்சமா கடுகு, அதுக்கு அப்புறம் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல வேர்க்கடலை அதை ஒண்ணும் பாதியுமா நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ அந்த கீரைக்கு தேவையான உப்பு அதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் நான் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்க நல்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் முருங்கைக்கீரை பொரியலுக்கு. கண்டிப்பா இதை ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேர்க்கடலை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தேங்காய் கூட வந்து சேர்த்துக்கலாம். சோ கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க எப்படி செஞ்சாலுமே. சோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படினு பார்க்கலாம். இந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மாவு வந்து மீதி ஆயிருச்சுனா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு மறுநாள் யூஸ் பண்ணுவோம். அப்படி வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மறுநாள் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படினா கொஞ்சமாவது அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். சோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம வீட்ல வந்து ஆயில் யூஸ் பண்ணிட்டு அந்த பாக்கெட்டை வந்து தூக்கி போட்டுருவோம்ல. அந்த மாதிரி பாக்கெட் வந்து தூக்கி போடாம நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க அப்படினா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் பாக்கெட்டுக்குள்ள நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற மாவை வந்து சேர்த்துக்கிறேன். அதுல ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் இருக்கு. சோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி மடிச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா மறுநாள் எடுக்கும்போது கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சூப்பரான இன்னொரு டிப் என்னன்னு பார்க்கலாம். வீட்ல வந்து பல்லி தொல்லை அதிகமா இருக்கு அப்படினா இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கு பாத்தீங்க அப்படினா சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துர்க்கேன். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் நல்ல நைஸா அரைச்சு எடுத்துட்டு இத வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லிக்விட் வந்து நல்ல காரமா இருந்தா தான் அது வந்து நம்ம பல்லிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அது நல்லா வர்க் ஆகும். சோ பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். என்னோட கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பக்கெட்லாம் வச்சிருக்கிற ஒரு கார்னருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பல்லி இருக்கு. அதுக்கு தான் நான் வந்து இப்போ ஸ்ப்ரே பண்றேன். இப்போ நம்ம அது காரமா இருந்ததனால நம்ம ஸ்ப்ரே பண்ணோனே அதால வந்து ஓடவே முடியாது. செவுத்துலயும் வந்து ஏற முடியாது. அது ஒரு மாதிரி மயக்கமாயிரும். அதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க யார்கிட்டயாச்சும் சொல்லி அந்த பல்லியை பிடிச்சு வெளியே போட்டுறலாம். பல்லி வந்து செத்து போகாது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீட்ல நான் இந்த வீடியோ எடுக்கும்போது யாரும் இல்ல. சோ நான் தான் கையில வந்து ஒரு கவர் போட்டுட்டு இந்த பல்லி வந்து அப்படியே பிடிச்சிட்டேன். பல்லி உயிரோட இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ தைரியமா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். செவுத்துல இருந்தா கூட ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க வந்து தூக்கி தூர போட்டுறலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படினு பார்க்கலாம். லஞ்ச் பேக்ல வந்து குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பும்போது கொடுத்து விடுற சாம்பார், பொரியல் அந்த மாதிரி சில நேரங்கள்ல வந்து கசிஞ்சிரும். அப்படி இல்லனா ஓபன் ஆகி கூட ஊத்திரும். அப்படி ஆகும்போது நம்மளோட லஞ்ச் பேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அப்படி எதுவுமே கொட்டலனா கூட ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்மெல் வந்து எப்பவுமே வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல வந்து மடிச்சிட்டு அந்த லஞ்ச் பேக்ல நீங்க எப்பவுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எப்பவுமே வந்து லஞ்ச் பேக் நல்ல ஒரு வாசமாவே இருக்கும். சாப்பாட்டோட அந்த சிந்திடுச்சு அப்படினா வர்ற ஸ்மெல் எதுவுமே வந்து வராது. சோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படினு பார்க்கலாம். இந்த மாதிரி சர்ஃப் எக்ஸல் பவுடர் வந்து துணி துவைக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படினா கையில துவைக்கும்போது அது ஓரளவுக்கு கரைஞ்சிரும். நம்ம வந்து மெஷின்ல வந்து வாஷ் பண்ணும்போது இந்த பவுடர் சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படினா துணிகள்ல வந்து ஒரு மாதிரி அங்கங்க ஒட்டிட்டு இருக்குது பவுடர்.
ஸோ நீங்கள் துணி துவைக்கும் போது கொஞ்சமாக அதை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டே போட்டால் கூட அது வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சி போகிறது கிடையாது. அங்கங்கே திட்டாக துணிகளில் அந்த பவுடரில் இருக்கிற குட்டி குட்டி பவுல் மாதிரி இருக்கும், அந்த கெமிக்கல் அதெல்லாம் வந்து ஒட்டிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, துணி துவைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சர்ஃப் எக்ஸல் பவுடர் வந்து தண்ணியில் கலந்துட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சூடு காட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த பவுடரில் இருக்கிற எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி நல்ல உங்களுக்கு ஒரு லிக்விடாக கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறமா நான் வடிகட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் நார்மலாக கூட நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செக் பண்ணி பாருங்கள். தண்ணியில் வந்து நார்மலாக நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி விட்டு பாருங்கள். அடியில் கண்டிப்பாக திப்பியாக அந்த பவுடர் வந்து தங்கிட்டுருக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சுத்தமாகவே உங்களுக்கு பவுடர் வந்து எல்லாமே கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு கூட நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு இந்த லிக்விடை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு பேக்கெட் ஷாம்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நல்லா நுரைக்கும். அதே மாதிரி நல்ல ஷைனிங்கும் நல்ல வாசமும் கொடுக்கும் நம்மளோட துணி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரோட்டீன் எக்ஸ் ஹெல்த் பவுடர் வாங்கின ஒரு டின்னு வந்து வீட்டில் இருந்துச்சு. அதை வந்து உண்டியெல்லாம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து அதோட மூடியில் வந்து ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் டபுள் கோட்டிங் கொடுத்தேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கூட பண்ணலாம். குழந்தைங்களை இந்த வேலை செய்ய சொன்னால் வீட்டில் நல்லா ஜாலியாக பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்க குட்டீஸ்கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கையால் வந்து இந்த மாதிரி உண்டியல் ரெடி பண்ணி அதில் வந்து காசு போடும்போது ரொம்பவே சந்தோஷமாக வந்து காசு போடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி காசு உண்டியலில் போடுற பழக்கத்தை நம்ம வந்து சொல்லி கொடுத்தே வளர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக எப்போவுமே கையில் யாராவது காசு கொடுத்தா வீட்டில் வர்ற தாத்தா பாட்டி அந்த மாதிரி பெரியவங்க காசு கொடுக்கும்போது எப்போவுமே அதை உண்டியலில் தான் சேர்த்து வைப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஹேபிட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம செட் பண்ணியும் வச்சுட்டோன்னா பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சப்பாத்திலாம் நம்ம வந்து செய்யும்போது ஒரு 4-5 சப்பாத்தி நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சப்பாத்தி வந்து போட ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வைக்கிற சப்பாத்தி வந்து இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம திரும்ப அதை வந்து பிரித்து திரும்ப உருண்டை பிடிச்சி நம்ம டைம் வேஸ்ட்டு ரொம்ப ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கல் சூடாக இருக்கும்ல, அதனால இந்த ஒட்டிகிட்டு இருக்க சப்பாத்தியை அந்த கல்லில் வந்து போட்டு விட்டுருங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா போதும். திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக சூடாகிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கார்னர்லேருந்து நீங்கள் பிரிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அது வந்து பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து சப்பாத்தியை கல்லில் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். சமோசாக்கெல்லாம் நம்ம வந்து ஷீட் ரெடி பண்ணுவோம்ல, அதே ப்ராசஸ் தான் இதுலேயும். நம்ம வந்து நிறைய சப்பாத்தி வந்து செய்கிறோம், வீட்டில் வந்து கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னும் போது நிறைய நம்ம தேய்ச்சி வச்சுட்டு செய்ய ஆரம்பிப்போம். இல்லை தேய்ச்சி நம்ம அப்பப்போ போட்டு எடுத்தாலும் நமக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு அதுவும் வந்து நம்மளை டென்ஷன் பண்ணோம். இப்போ பாருங்கள், நான் வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு கிச்சனில் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த பள்ளிக்கு வந்து லிக்விட் ரெடி பண்ணீங்க அப்படின்னா நல்ல காரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பள்ளி வந்து செத்து போகாது. ஸோ நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக ட்ரை பண்ணலாம். செவுத்தில் இருக்கிற பள்ளிக்கு அடிச்சு விட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நேரத்தில் அது கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள சொல்லி அதை தூக்கி வெளியே போட்டுடலாம், அது ஓடிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.